அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்தொடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். முடிந்த வரைக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ நிறைய பேருக்கு போய் சேருதில்லை, முடிஞ்சால் ஷேர் பண்ணி உதவு பண்ணுங்கள். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். குவைத்துடைய டினார் மதிப்பும் உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1072 ரூபாய் 96% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 308 ரூபாய் 15% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையுமே அவங்களுடைய மெஷின்கள் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியாத நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 33 தினார் 28 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 38 தினார் 532 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 40 தினார் 382 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 44 தினார் 37 ஃபில்ஸ். மறுபடியும் தங்க விலை அதிகரிக்க ஆரம்பித்திருக்கின்றது. நேற்றைய தினம் இது சம்பந்தமான ஃபுல் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து தந்துக்கிட்டே இருந்தேன்னு நினைக்கிறேன். முதலாவதாக ஹெலிகாப்டர் விழுந்தது, அது ஒரு விபத்து அப்படின்னு சொல்லி சமாளித்தாங்க. அதுக்கப்புறமா ஈரான் தரப்பு விமானத்தை நாங்கள் தான் ஹெலிகாப்டர் அடித்தோம் அப்படின்ற தகவல்களை வெளியிட ஆரம்பித்ததும் மறுபடியும் கௌரவ சிக்கலோ என்னவோ தெரியலை, மறுபடியும் அமெரிக்கா தெரிவித்தது, ஆமாம் நீங்கள் அடிச்சிருக்கிறீங்க, அதுக்கு நாங்கள் பதில் கொடுப்போம் அப்படின்னு. அதுக்கு பதில் கொடுக்குற விதமாக நேற்றைய தினம் ஈரானுடைய பல பகுதிகளில் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க, ஹொர்மஸை ஒட்டிய சில பகுதிகளில். அதன் பிறகு அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக ஈரான் பக்கம் இருந்து பார்த்திங்கன்னா பஹ்ரைன், குவைத் மற்றும் ஈராக்குடைய எர்பில் பகுதிகளுக்கு ட்ரோன்கள், மிசைல்கள் வந்ததாக இன்று அதிகாலை தகவல் வெளியாகி இருக்குது. ஆனால் குவைத் நாட்டில் பார்த்திங்கன்னா மிசைல்கள் வந்ததை இன்டர்கிரிப்ட் பண்ணிட்டோம், அதாவது நாங்கள் அதை சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு குவைத் தரப்பு செய்திகளை மட்டும்தான் வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் எந்த ஒரு சைரன் சத்தமும் காலையில் கேட்கல. ஆனால் பஹ்ரைனில் பார்த்திங்கன்னா 2-3 தடவை தொடர்ந்துமே அவேர்னஸ் சைரன் சத்தம் கேட்டதாக தெரிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஈராக்குடைய எர்பில் பகுதிகளிலையும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்குது. பார்க்கலாம் என்ன தான் நடக்க போகுதுன்னு தெரியலை. ஆனால் இவங்க இதை பிரச்சனையை முடிக்கிறதுக்கு சொல்யூஷன் தேடுற மாதிரி தெரியலை. பிரச்சனையை மறுபடியும் எப்படா ஆரம்பிக்கிறதுன்னு தான் சொல்யூஷன் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்றைய தினம் நடந்த சம்பவத்துக்கு பிறகு மறுபடியும் ஈரான் மீது தாக்குதலை நடத்தணும் அப்படின்றது அமெரிக்காவுடைய எண்ணமா இல்லை கௌரவ சிக்கலா தெரியல. ஆனால் ஹொர்மஸ் பிரச்சனை மீண்டும் மீண்டும் திருப்பியும் பிரச்சனை ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கே தவிர முடிகிற மாதிரி தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். ஃபர்வானியா பகுதிகளில் அப்பார்ட்மெண்ட் ஒன்றில் ஆசிய நாட்டவர் 1984 பிறந்த ஒரு ஆசிய நாட்டவர் அப்படின்னு தான் தெரிவிச்சிருக்காங்க. ஆண் பெண் என்ன அப்படின்றது குறிப்பிடலை. ஏதோ குடும்ப பிரச்சனை, ஃபைனான்சியல் பிரச்சனை, அதுக்காக உயிரை விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் அராப் டைம்ஸில் தகவல் வெளியாகி இருக்குது. தயவு செய்து கவனம், எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதிரியான முடிவுகளை யாருமே எடுக்காதீங்க. உங்களுடைய குடும்பங்கள் நாளைக்கு கஷ்டப்படும். உயிரை விட்டுட்டு போகிற மாதிரி இல்லை, அதுக்கப்புறமா வரக்கூடிய துன்பங்கள் அனுபவிக்கிறது உங்கள் குடும்பங்கள் தான். சிந்திச்சு செயல்படுங்க. அதே மாதிரி குவைத்துடைய வானிலை அவதான மையம் தொடர்ந்தும் எச்சரிக்கிறாங்க, இன்னும் அதிகரிக்க போகுது வெப்பம், கவனமாக இருங்க. குவைத்துடைய பல பகுதிகளிலையும் தொடர்ந்தும் இந்த நாட்களில் சோதனை வயலேஷன்ஸ்
எல்லாமே 1000 1000 20,000 10,000 அதே மாதிரி கைதுகள் 1000 அப்படின்ட்டு தான் வருது மக்களே. ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி போதைப் பொருள் கடத்தல்கள், போதைப் பொருள் வியாபாரங்களும் இந்த நாட்களில் அதிகமாகவே நடக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மணி லாண்ட்ரிங், அதாவது உங்களுக்கே தெரியும் மணி லாண்ட்ரிங்கன்னா அந்த கூடுதலாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பணம் என்ன சொல்கிறது, கருப்பு பணத்தை வெள்ளையாக்குறது சம்மந்தமான விடயங்கள் தான் நிறையவே சிக்கும். அதே மாதிரி ரொம்ப கவனமாக இருங்க. தயவு செய்து முடிந்த வரைக்கும் உங்களுடைய பணங்களை வந்து பேங்க் மூலமாகவே அனுப்புங்க. இந்த உண்டியல் மூலமாகலாம் அனுப்புறது கடைசியில் உங்களுக்கே சிக்கலாக முடியும். அதே போல் போதைப் பொருள் சம்மந்தப்பட்ட விடயங்கள்லேருந்து முடிந்த வரைக்கும் உங்களை நீங்கள் தவிர்த்து கொள்வது ரொம்பவும் நல்லது. அதே போல் இதோ ஜாபர் அல் அஹ்மத் சிட்டி சில இடங்களில் ரோடுகள் ரொம்ப மோசமாக இருக்குது, சரி பண்ணித்தாங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் வச்சுருக்கிறாங்க குவைத்துடைய பணி அமைச்சர், மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் ஒர்க்ஸ் டாக்டர் நூர் அல் மெஷான் அவர்களுக்கு. அதே மாதிரி ஃபர்வானியா கவர்னரேட் பகுதிகளில் தற்போது வீதிகள் புனர்நிர்மாண பணிகள் ஆரம்பிச்சிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. சில வீடியோ காட்சிகள் கடைசி வரைக்கும் அட்டாச் பண்ணியிருக்கோம் பாருங்கள். أكدت وزارة الأشغال العامة مواصلتها تنفيذ أعمال الصيانة الجذرية في محافظة الفروانية وفق خطة متطورة متكاملة ضمن جهودها المتواصلة للارتقاء بالبنية التحتية وتحسين مستوى الطرق في البلاد. وأضافت الوزارة أن الأعمال تشمل تنفيذ طبقات الإسفلت وأعمال الفرش والمعالجات الفنية بهدف رفع كفاءة شبكة الطرق وتحسين انسيابية الحركة المرورية وتعزيز جودة الخدمات المقدمة. وتأتي هذه الأعمال تنفيذا لتوجيهات وزير الأشغال العامة الدكتور نور المشعان التي شددت على أهمية تسريع وتيرة الإنجاز والالتزام بأعلى معايير الجودة والكفاءة في تنفيذ المشاريع. أسعد الله مساكم كل خير. إخواني، بعض مسؤولين الدولة على مستوى الوزراء يحرجك في سرعة استجابته وفي تعاونه وفي اهتمامه. من هؤلاء المسؤولين القياديين معالي وزيرة الأشغال الدكتورة نورة المشعان. أول أمس أنا طلعت في فيديو أتكلم عن معاناة هذا الشارع اللي هو شارع النفق والحفريات اللي فيه والمشاكل اللي فيه والشكاوى الكثيرة اللي توصلني من أهالي جابر الأحمد. طريق النفق أو ما يسمى طريق 85 بمفهوم وزارة الأشغال. اليوم الإخوان بلغوني في وزارة الأشغال إن الدكتورة تجاوبت مباشرة مع هذه المناشدة اللي أطلقناها أول أمس، أعطت تعليماتها بنسف الشارع بالكامل وإعادة سفلتته من جديد 3 طبقات. الشكر، كل الشكر لك دكتورة معالي دكتورة نور المشعان على هذا التجاوب السريع. الشكر موصول للإخوان في وزارة الأشغال قياديا، وكيل وزارة عيد الرشيد أبو خالد بيض الله وجهك، الأخ الوكيل المساعد فواز الشمري مهندس فواز الشمري مشكور وبيض الله وجهك، كل من عمل على سرعة الاستجابة بيض الله وجهكم. شكرا دكتورة، وأهل جابر يستاهلون. أخوكم عبد الرحمن محمد الشمري. وجد الرئيس دونالد ترامب نفسه أمام تحد غير مسبوق بعدما صوت مجلس النواب الأمريكي لصالح قرار يحد من صلاحياته في مواصلة العمليات العسكرية ضد إيران دون تفويض تشريعي. التصويت جاء في وقت تتصاعد فيه حدة التوترات بين واشنطن وطهران وسط مخاوف دولية من اتساع رقعة الصراع وانعكاساته على أمن المنطقة والاقتصاد العالمي. في وقت قلل فيه الرئيس ترامب من تصويت مجلس النواب واصفا إياه بأنه لا معنى له وأنه تم بمشاركة جميع الديمقراطيين و4 جمهوريين سيئين حسب تعبيره. وسائل إعلام أمريكية نقلت عن مسؤولين أمريكيين أن الرئيس ترامب أبلغ مساعديه سرا بأنه سيدرس إنهاء وقف إطلاق النار مع إيران إذا قتلت طهران جنودا أمريكيين، مؤكدين أن وقف الغارات الجوية الذي استمر لأسابيع لا يزال قائما رغم استمرار المناوشات العنيفة. في ظل استمرار التوتر بين الولايات المتحدة وإيران يبقى مستقبل الصراع رهنا بالتوازن الدقيق بين القرارات العسكرية والحسابات السياسية الداخلية. فتصويت الكونغرس ضد توسيع صلاحيات الرئيس في إدارة الحرب لا يعكس فقط جدلا دستوريا حول حدود السلطة، بل يكشف أيضا عن مخاوف متزايدة من تداعيات أي مواجهة
قد تمتد آثارها إلى ما هو أبعد بكثير. أمام هذه التوقعات يعيش العالم حالة من الترقب لنتائج الجهود الدبلوماسية الساعية لاحتواء الأزمة والابتعاد عن أي تصعيد يعيد الصراع إلى نقطة البداية. From the very first day I took office, our administration has waged the most successful war on crime in American history. Last year, the murder rate saw the single largest decline ever recorded, falling to the lowest level in 125 years. We've reduced the fentanyl coming across our border by 60%, from Washington to Memphis to New Orleans to our southern border. We are restoring law and order to America. Now we're taking our next big step to defend public safety in America. At my direction, the Department of Justice is beginning what we're calling the Model Cities Initiative to slash violent crime in major metropolitan areas all across our country. In selected cities, the Department of Justice will provide $300 million in grants to hire police officers, modernize equipment, provide training, and improve law enforcement. This historic funding will go to confronting substance abuse, preventing youth crime, and combating repeat offenders. In short, we're committed to making historic investments in improving the quality of life of city residents nationwide. For the next 90 days, any city or local government representing a population of more than 100,000 people can apply to take part in this exciting new program. It's amazing. Tell your local representatives to apply now by going to www.justice.gov/grants. With your help, we will put more police on our streets, and we will put dangerous criminals behind bars where they belong, and we want to keep them there. Thank you very much, everybody. Have a good time. You're amazing people. अपना ही थल्ले डिगदे जांदे हैं वे झंडे तो वे سيارة